ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே மனோஜ் வந்து வீட்டை வச்சு ஒரு 2 கோடி ரூபாய் லோன் வாங்குறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு 2 கோடி ரூபா மட்டும் தான் கொடுக்க முடியும், எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அண்ணாமலை இருந்துட்டு ஒரு 2.5 கோடியாவது கொடுக்கலாமே, இந்த வீடு 5 கோடி ரூபாய்க்கு விலை மதிப்பு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுங்க, 2 கோடி ரூபாய் மட்டும்தான் லோன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, மிச்ச பணத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு பேய் ஓட்டுறவங்க பேர் வைக்கிறவங்கன்ட்டு எல்லாருமே வந்தாச்சு, இப்போயாவது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுமே இங்கே நம்ம மனோஜ் இருந்துட்டு சரி நீங்கள் எல்லாருமே வெளியேறுங்க, நான் அப்பா கூட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அண்ணாமலை இருந்துட்டு அவங்க எல்லாருமே இங்கே இருக்கட்டும், நீ எதுவாக இருந்தாலும் இப்போ சொல்லு எல்லோரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மனோஜ் இருந்துட்டு வீட்டை வாங்குறதுக்கு இன்னும் பணம் தேவைப்படுதுப்பா, நீங்கள் எனக்கு வர வேண்டிய பங்கை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நான் அதை வச்சு இந்த வீட்டை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அண்ணாமலை பயங்கரமாக யோசிக்கிறாங்க. முத்து இருந்துட்டு என்னடா நீ வீட்டை விற்க சொல்லிக்கிட்டு இருக்க, அது பரம்பரை சொத்துடா, அதெல்லாம் கண்டிப்பாக விற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மனோஜ் இருந்துட்டு இங்கே பாரு, அதை நீ சொல்லாத, அப்பா சொல்லட்டும், அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்கள் அதை பிரித்து கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நானும் இந்த வீட்டை வாங்கிடுவேன். அதே சமயம் நம்ம ரவியுமே ஹோட்டல் வந்து ஆரம்பிச்சிடுவான், அதே சமயம் முத்துவும் கார் ட்ராவல்ஸ் எல்லாம் வச்சுடுவான், நீங்கள் பிரித்து கொடுத்துருங்கப்பா, அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்து இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா, அவன் சொன்ன மாதிரி வீட்டை இது வித்துட்டு போகிறீங்க, உங்களுக்கு நமக்குன்னு இருக்கிறது அந்த வீடு மட்டும்தான், நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மனோஜ் இருந்துட்டு இங்கே பாரு முத்து, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, நான் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அப்பாவை மட்டும் பதில் சொல்லிட்டோம், நீ எதுவும் பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அண்ணாமலை இருந்துட்டு என்ன மனோஜ் தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கியா, நீ வீட்டை போய் விற்க முடியுமா, அது விஜயாவோட அப்பா வந்து விஜயாவுக்கு எழுதி வச்சது, அது வந்து பரம்பரை சொத்து, விஜயாவே சைலண்டாகவே இருக்கா, எதுவுமே பேசாமல், இதில் விஜயாவும் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜயா வந்து சைலண்ட்டாகவே இருக்காங்க. இங்கே முத்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா அப்பா, உங்களுக்கு தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டை விற்று அவனுக்கு ஷேர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை தன்னந்தனியாக நடு ரோட்டில் விட்டுருவான். இப்போல்லாம் நிறைய பேர் அப்பா அம்மாவை யாருமே பார்த்துக்க செய்கிறதில்ல, அப்படி ஒரு சிலர் பார்த்துக்கிறாங்கன்னா தன்னுடைய பிள்ளையை வந்து வளர்க்குறதுக்காகவும் வீட்டில் உள்ள வேலையை செய்கிறதுக்காகவும் மட்டும்தான் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறாங்க. நீங்கள் மட்டும் வீட்டை விற்றுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை நடுத்தெருவில் விட்டுருவான், நீங்கள் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மீனாவுமே அதுதான் சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, நீங்கள் வீட்டை வந்து எந்த காரணத்து கொண்டும் விற்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம மனோஜ் இருந்துட்டு மீனா மேலே கோவப்படுறாங்க, நீ என்ன நடுவில் வர்றதுக்கு, நானும் என் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்குங்க, நீ யார் இந்த விஷயத்தில் தலையிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் திட்டுறாங்க. உடனே நம்ம முத்து இருந்துட்டு நீ அதெல்லாம் அதில் சொல்லக்கூடாது, இவங்க அண்ணாமலையோட மருமக, இவ பேசுறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே பேசுறது எதனால்னா, நான் இவ்வளோ பெரிய வீட்டை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில் தானே அப்பா கிட்ட எல்லாம் ஏற்றி விட்டுட்டு இருக்கீங்க, வீடை விற்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ரவியும் ஸ்ருதியும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களோட வீட்டை அவங்களே வச்சுக்கிட்டோம், நீங்கள் வேணால் உங்களுக்கு இந்த வீடு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு வாங்கணும், உங்களோட கஷ்டத்தில் மட்டுமே வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி இருந்துட்டு அதெல்லாம் நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்து இருந்துட்டு அப்போ கஷ்டப்பட்டு வாங்குங்க, எதுக்காக அப்பா கிட்ட வீட்டை விற்க சொல்லி அதில் வர பணத்தில் வாங்குறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம மனோஜ் சொல்கிறாங்க, நம்ம 3 பேர் நல்லதுக்காகவும் தான்டா சொல்கிறேன், நம்ம 3 பேருக்குமே ஷேர் கிடைக்கும்ல, நம்மளோட லைஃப்பை கொஞ்சம் முன்னாடி தள்ளி அதாவது ரன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எங்கள் அப்பா எங்களுக்காக இப்போ தான் நல்லதே நினச்சிருக்கான், அதுவும் இப்போ தான் நாங்கள் அவனுக்கு கண்ணுக்கே தெரியிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கலாய்க்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, எந்த காரணத்து கொண்டும் நீங்கள் வீட்டை விற்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம அண்ணாமலை இருந்துட்டு எதுவாக இருந்தாலும் விஜயாவே முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு கேட்குறப்ப விஜயாவோட முடிவு வந்து வீட்டை விற்க வேண்டாம், நம்ம மனோஜ் வந்து வீட்டை விற்று பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால நம்ம விஜயா முகமே ஒரு மாறி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே முத்து இருந்துட்டு இங்கே பாருடா, வீட்டுக்கு ரோகிணி பேரில் தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அப்போ ரோகிணியோட அப்பா கிட்டே பணத்தை கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜயாவுமே ஆமாம் ரோகிணி, முத்து சொல்கிறது கரெக்டு தான், உன் அப்பா கிட்டே கேளு, உன் அப்பாக்குன்னு இந்த பணமெல்லாம் சாதாரண பணம் தானே, வெறும் 3 கோடி தான், உன் அப்பா கிட்ட 300 கோடி இருக்குல்ல, இதெல்லாம் கால் தூசி கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு
அதுக்கப்புறம் இங்கே ரோகிணி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அப்படி ஒரு அப்பா இருந்தால் தான் நான் கொடுத்துருவேனே, என்கிட்ட எங்கே இருக்குது பணம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இவங்களை எல்லாரையும் சமாளிக்கிறது அப்படின்றதுக்காக உடனே இங்கே வித்யாவுக்கு கால் பண்ணி, வித்யா ஹலோ அங்கிள், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னடி எனக்கு கால் பண்ணிக்கிற, அதுவும் இல்லாமல் அங்கிள்னு வேற சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அங்கிள், ஒரு 2.5 கோடி கிடைக்குமா அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடி சொல்கிற, 2.5 கோடியா, அவ்வளோ பணம் என்கிட்ட அங்கடி இருக்குது அப்படின்னு சொல்லி வித்யா சொல்கிறாங்க. இங்கே ரோகிணி இருந்துட்டு அவ்வளோ பணம் ரெடி பண்ண முடியாதா, சரிங்க அங்கிள், அப்பா கிட்டது கேட்டு பாருங்களேன், அப்பா வேற ஜெயிலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி விஜயா கிட்ட சொல்கிறாங்க. சரிம்மா, உன் அங்கிளை ஏதாவது ரெடி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அங்கிள் ஏதாச்சும் பணம் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே வித்யா இருந்துட்டு, என்னடி என்னால் எங்கே பணம் ரெடி பண்ண முடியும், ஃபஸ்ட்டு பேசாமல் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வித்யா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, பேசாமல் எல்லா உண்மையுமே போட்டு உடச்சிட்டு எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்துரு, கண்டிப்பாக உன்னை எல்லாரும் மன்னிச்சு ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ரோகிணி இருந்துட்டு, அது மட்டும் நடக்கவே நடக்காது அங்கிள், அது என் கனவுல கூட நான் நினச்சி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிடி, வேறு என்ன பண்ண சொல்கிற, ஃபஸ்ட்டு என்னை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அங்கிள் என்ன பேசுகிறீங்க, வேறு என்னடி பண்ணுறது, உன் கூட இருந்தால் நானும் தானே சேர்ந்து மாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. சரிங்க அங்கிள், நீங்கள் ஃபோனை வைங்க, நான் அதுக்கப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே விஜயா கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டி பணம் ரெடி பண்ண முடியாதா ஆண்டி, அப்பாவே அங்கே பெரிய பிரச்சனையில் இருக்கிறாராம், அது மட்டும் இல்லாமல் அவர் ஜெயிலில் இருக்கிறதுனால பணம் வந்து ரெடி பண்ண முடியாதான், அதுவும் இல்லாமல் அங்கிள்கிட்டையும் ₹1 கூட இல்லையா, அவருமே எங்கேயோ வெளிநாட்டுக்கு தான் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறாங்க. இங்கே விஜயா இருந்துட்டு வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம முத்து முடிவாக சொல்லிடுறாங்க, வீட்டெல்லாம் கண்டிப்பாக விற்கவே முடியாதுரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் மனோஜுக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இங்கே ரோகிணி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் முத்து, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவர் அப்பா கிட்ட அவரோட பங்கை தானே கேட்டுக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பார்லாமா, உங்ககிட்ட தான் எல்லா கேடி வேலையுமே இருக்கிறது, என் அண்ணனா கூட பரவாயில்ல, அவனுக்கு என்னுமே தெரியாது, ஆனால் அவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து அவனை கேடி வேலை பார்க்க வைக்கிறதே நீ தான் பார்லரமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. இங்கே அண்ணாமலை இருந்துட்டு, யாரும் சண்டை போடாதீங்க, கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க, இதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்போம், ஆனால் வீட்டை மட்டும் கண்டிப்பாக விற்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே மீனாவுக்கு நம்ம ரோகிணி மேலே டவுட் வந்துடுது. ஏங்க, இந்த ரோகிணி பேசுனதில் எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொன்ன மாதிரி இருக்குது, எனக்கு என்னமோ இதில் ஏதோ உள்குத்து இருக்குன்னு தெரியுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனா, என்னன்னாலும் நடக்கணும், ஆனால் நான் வீட்டை மட்டும் விற்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஸ்ருதியும் ரவியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி, என் அண்ணன் வீடெல்லாம் வாங்க போகிறான், அதனால் நான் ரெஸ்டாரண்ட் எதுவுமே வைக்கல, அதுவும் இல்லாமல் நான் வீடு எதுவுமே வாங்கலை, உனக்கு ஏதாச்சும் இதனால் சங்கடம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரவி, லூஸு மாதிரி யோசிக்காத, அதை எனக்கு வந்து சந்தோஷம் எதுனா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே மீனா, முத்து, மாமா எல்லாருமே ஒன்று சேர்ந்து இருக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷமே இருக்குது, எனக்கு அது மட்டுமே போதும் ரவி, நான் உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டேன்னா பெரிய வீடு வேணும், அது வேணும், இது வேணும்னு, அது மட்டும் இல்லாமல் எங்கள் முத்துவை வந்து நான் முன்னாடியெல்லாம் ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவர் எவ்வளோ நல்லவர்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம மனோஜோட ஃப்ரெண்டு இருந்துட்டு மனோஜ்கிட்ட, என்ன மனோஜ், இப்போ என்ன பண்ண போகிற, 6 மாதத்துக்குள்ளே நீ பணத்தை கட்டணும், அப்படி இல்லைனா இந்த வீடு உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எப்படியாவது கண்டிப்பாக நான் என் அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி கண்டிப்பாக வீடை விற்க வச்சுருவேன், அது மூலமாக வர காசை வந்து நான் கண்டிப்பாக வீட்டு ஓனர்கிட்ட கொடுத்து நான் இந்த வீட்டை எனக்கு சொந்தமாக்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் வீட்டு ஓனருக்கு கால் பண்ணி நான் கண்டிப்பாக இந்த விஷயத்துக்காக பேசுகிறேன், ஏதோ ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கம்மி பண்ண சொல்லி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க தான் ஃப்ராட் ஆச்சே, அவங்க அப்போவே கிளம்பிட்டாங்க. ஃபோன் பண்ணால் ஃபோனே ரீச் ஆகிறதில்ல, நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லி வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மனோஜ் அவர் ஃபோனே எடுக்கலை, ரொம்ப பிஸியாக இருப்பார் என்னன்னு தெரியல, கொஞ்ச நேரம் கழித்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மனோஜுக்கு தெரிய வருது அவங்க 2 பேரும் ஃப்ராடுன்னு. எப்படின்னா டிவி நியூஸ்லேயே போட்டுடுறாங்க, இவங்க 2 பேரையும் ரொம்ப நாளாக நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், இப்போ தான் பிடிச்சோம், ரொம்ப பேரை ஏமாற்றிருக்கிறாங்க இவங்க, பெரிய பெரிய வீட்டை வந்து வீட்டுக்கு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு தன்னோட வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை ஏமாற்றிருக்கிறாங்க, லட்சமாக கோடிக்கணக்கில் பிடுங்கியிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வருது. இதை கேட்டதும் நம்ம மனோஜுக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. ஒரு மூலையில் தலைமலை கையை வச்சுன்னு உட்காந்துக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்
இந்த விஷயம் விஜயாவுக்கோ இல்லை நம்ம முத்துக்கு எல்லாருக்கும் தெரிய வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மனோஜுக்கு இதெல்லாம் தேவை தான். ஏன்னா எல்லாரையும் ஏமாத்துறாங்களா, எல்லாரையும்ன்றதை விட அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள தான் நிறையவே ஏமாத்துறவங்களுக்கு ஒரு நாளைக்கு என்றைக்குமே தண்டனை கிடைச்சி தான் ஆகும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இப்போ மனோஜ் வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.